ஐயோ ரொம்ப அழகாக இருக்குங்க. Full day sightseeing bus. Hello. पठाइदिनु भएन. இந்த ஃபெசிலிட்டி வந்து எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்லேயும் இருக்கும். ரீசெண்டாக சென்னையிலையும் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு பஸ்ஸில் ஏறினீங்கன்னா இல்லை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கிற எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டும் சுற்றி காமிச்சிருவாங்க. காமிச்சிட்டு எங்கே ஏற்றினாங்களோ ஏற்றின இடத்துல இறக்கி விட்ருவாங்க. ஸோ ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து மொத்தமாக இதுக்கு ஒரு பேக்கேஜாக ஸ்பெண்ட் பண்ணால் போதும். கேப் ஏறி அதை ஒன்றொன்னா ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ அது அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஃபெசிலிட்டி இன்றைக்கி ஆஃப் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஃபுல்லாக போக்காரா ஃபுல்லாக இன்றைக்கி சுற்றி பார்க்குறோம். பார்த்துட்டு நாளைக்கு நைட்டு கிளம்பி காத்மாண்டு போயிடுவேன். ஸோ அதனால் வந்து இது ஒரு ஃபுல் டே ட்ரிப். 1 2 3 4 5 10 இடம் காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் 10ல் எவ்வளோ கவர் பண்ணுறாங்கன்னு. ஃபஸ்ட்டு வந்து டேவிஸ் ஃபால் நினைக்கிறேன். ஸோ அங்கே ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். फोटो उन जगह தான் இருக்குது. ஏன் ஃபுல்லாக ஒரு வாட்டர் ஃபால். கேவ் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். அடுத்து வந்து சிவன் டெம்பிள் இருக்குது. சிவன் டெம்பிள் போகலாம். பெருசாக ஒன்றும் இல்லை அந்த கேவு. ஜஸ்ட் கீழே இறங்கணும். அங்கே ஒரு சின்ன கோயில் இருந்தது. அங்கே ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம். அவ்வளோதான். சிவன் டெம்பிள் வந்து மலை மேலே இருக்குது. அதுக்கு தான் கொஞ்சம் ஈகராக வெயிட் பண்ணுவோம்.
देवाताल नि यहाँबाट सुरु भएर यो पुल परसम्म जान्छ मैले यसो विचार गरेको कि हामी हिँड्दै होइन हामी हिँड्दै हिँड्दै गएका थियौँ कि त्यो लेफ्ट साइडमा बस्दाखेरि त्यो बेलुका त्यो रोटेपिङ छ नि जाने कि சிவன் டெம்பிள் இனிதே தரிசனம் எல்லாம் இனிதே முடிஞ்சுது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. முருதேஸ்வர் டெம்பிளில் வந்து சுற்றி கடல் இருக்கும், இங்கே வந்து சுற்றி மலை இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இதோட இந்த ஸ்பாட்லேருந்து முடிச்சுட்டு அடுத்த ஸ்பாட்லேருந்து உங்கள்கிட்ட இப்போ கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பீஸ் துப்பா வந்துட்டோம். வியூ செம்மையாக இருக்குது. இந்த வியூவை வந்து ரசிச்சுட்டு அப்படியே நடந்து போகிறேன். இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த பீஸ் துப்பானா என்னன்னு தெரில. நான் கீழே வந்து போடுறேன். என்னென்னா யூஸ்வலாக வந்து அந்த கைடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இந்த பிளேஸ் இதோட சிக்னிஃபிகன்ஸு, இந்த பீரியடில் இது கட்டினாங்க, அந்த மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இவங்க எதுவுமே சொல்கிறதில்ல. வந்துட்டோம், இங்கே இருக்கோம், 1 மணி ஆகுது, உங்களுக்கு 50 நிமிஷம் டைமு, போங்க, இப்படி பார்த்துட்டு அப்படி கீழே இறங்க, இவ்வளோ தான் சொல்கிறாங்க. ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க யூஸ்வலாக கைடு. ஸோ மேபி இங்கே இதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க போல். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி. இதுதான் சொன்னேன், சூப்பராக இருக்குது இந்த வியூ. இந்த லேக்கில் போட்டிங் போனால் சூப்பராக இருக்குமே, செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக போட்டிங் போகணுன்னா இந்த மாதிரி ஒரு லேக்கில் சுற்றி மலை போட்டிங் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஃபுல் வியூ சூப்பராக இருக்குது. போக்காரா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டு தான். பல இடங்களில் வியூ பாயிண்ட்டு. அண்ட் ரேட் மை காஸ்டியூம் அவுட் ஆஃப் 10. எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆசை இந்த டெனிம் இது வந்து வாங்கி போடணும், இப்படி ஓப்பனில் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. அது வந்து வாங்கினேன். ரேட் மை காஸ்டியூம் கைஸ். இதுதான் பீஸ் துப்பா. இந்த பீஸ் துப்பா பற்றி படித்தேன். சாந்தி ஸ்தூப்பான்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கான். இது வந்து எதுக்காக இதை வச்சுருக்காங்கன்னா உலக அமைதிக்காக, வேர்ல்டு பீஸ்க்காக. வேர்ல்டில் எங்கெங்கே பீஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? பீஸ் இல்லை, ஆனால் பீஸ் வேர்ல்டு வந்து உலகம் வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து வேண்டிக்கலாம் இங்கே வந்து. ஸோ எல்லா கோளாறு பிடிச்சவனுங்களும் திருந்தி அமைதியாக அவன் வேலையை பார்க்கணும் அப்படின்னு இங்கே வந்து பீஸ் துப்பா முன்னாடி புத்தரிடம் வேண்டிக்கிறேன். நீங்களும் வீடியோ பார்க்குறவங்க யாராவது ப்ரே பண்ணணுன்னா ப்ரே பண்ணிக்கோங்க ஃபார் வேர்ல்டு பீஸ். நல்லா காட்டுக்குள்ளே போகுது வழி.
ஸ்தூப்பா விசிட் முடிஞ்சிருச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருந்தது. எனக்கு வந்து சுற்றி அந்த வியூ, அதை தாண்டி அங்கே ஒரு சைலன்ஸு, அவங்க வந்து ஒரு ஆள் இருக்காங்க சொல்லிகிட்டே இருக்காங்க மெயின்டைன் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லி. சைலண்ட்டாக இருந்தது, மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்பாட்லேருந்து உங்களை சந்திக்கிறேன். வந்தாச்சு ஹேங்கிங் பிரிட்ஜ். ஆஹா, ஸ்டீல்னு நினைக்கிறேன். ஓஹோ, நல்லா இருக்கு ஆக்சுவலி வியூ. சூப்பராக இருக்கு. சேராப்புஞ்சியில் லிவிங் ரூட் பிரிட்ஜுன்னு ஒன்று போனேன். வந்து ஹேங்கிங் பிரிட்ஜ் நல்லா இருக்கு. ஆனால் கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடுது. ஸ்டாண்டு போட்டு ஃபோட்டோ எடுக்க முடியாது, யாரையாவது கேட்டு தான் எடுக்கணும். சூப்பராக இருக்குது. என்ன ஒரே ஒரு பயம், ஆடிக்கிட்டே இருக்குது. ஆள் வர 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 கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடுது. செம்மையாக இருக்குண்ணா. ஆத்தாடி, விழுந்த எலும்பு கூட தேராது போல இருக்கு. ரொம்ப டீப்பாக இருக்குது. நல்லா இருக்குது கிளைமேட். ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப சில்லுன்னு சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கேப் இருக்குது. ஃபோனு கீழே விழுந்துருமோன்னு பயமாக வேறு இருக்குது. வந்தோம், வீடியோஸ் எடுத்தோம், ஃபோட்டோஸ் எடுத்தோம், அப்படியே கிளம்ப வேண்டியதான் அடுத்த ஸ்பாட்டுக்கு. அடுத்து ஏதோ 2 கேவ் வச்சுருக்காங்க. பேட் கேவ் அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். உள்ள பேட்மேன் இருக்கானான்னு பார்ப்போம். ஓகே ஓகே, கேவுக்குள்ளே போகணுன்னா அந்த லைட்டு வேணுமா? லைட்டே கிடையாது, இதுதான் டிக்கெட்டு. 80 ரூபாய் லோக்கல் கரன்சி. பேட்ஸ் ஆர் மம்மல், எங்கேயோ படிச்சிருக்கேன். வவ்வாலை பற்றி நம்மளும் தெரிஞ்சுப்போம், மற்றவங்களுக்கும் சொல்லுவோன்றாங்க. பேட் கேவ். ஓ, ப்ரிசர்விங் பேட்ஸ், ப்ரொடெக்டிங் பயோடைவர்சிட்டி. ஐயோ, பேய் குகை மாதிரி இருக்கு. இருட்டாகுதுப்பா. ஆன் ப்ரோ, கேர்ஃபுல். ஐயோ, நான்லாம் வந்து பூச்சியை பார்த்தாலே பயப்படுவேன். வவ்வாலுக்குள்ளே கொண்டு போகிறாங்களே. கீழே இருக்கு என்ட்ரன்ஸு. இங்கே என்ட்ரன்ஸே இன்னும் வரலையா? மக்கள் போயிட்டு ரிட்டர்ன் வராங்க. வே டு கேவா? இதுவே கேவ் மாதிரி தான்டா இருக்கு. இன்னும் கேவே வரலையா? லைட்டே இல்லை, இருட்டாக இருக்கு. ஓ மை காட், யா பேட்மேன் எல்லாம் இங்கே தான் இருக்குது. அத்தாடி, திகிலா கூட்டின்னு வரீங்க. லைட்டு இங்கே இருக்கு பாருங்கள், இதுதான் வவ்வால். ஃபுல்லாக குட்டி குட்டி பேட் நிறைய இருக்குது. Nothing else. That's it. I think that's it.
இவ்வளோதாங்க வவ்வால் இருக்குது மேலே சரிங்களா. மேலே ஃபுல்லாக வவ்வால் இருக்குது. அதுதான் பேட் கேவ். எதையும் கல்லை கொண்டு அடித்து தூண்டி விடாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ கொஞ்சம் திகிலாக தான் இருந்தது ஸ்டார்டிங்கில். பட் ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். வவ்வால் வந்து பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, இப்போ தான் பார்க்குறேன். அண்ட் அதுக்கிட்ட சொல்ல போகிறேன், எஸ் ஐ எம் பேட்மேன். ஓ there was one. It's flying. I don't know. They'll say I am Batman. பறக்குது வேற. ஐயோ ரியாக்ஷன் கொடுக்குது இங்கெல்லாம். பாருங்க பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஓகே அடிச்சுனே இருக்கு டப் 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 டப்னு. வரல கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு ஆட்டம் காட்டுதுப்பா. Way to exit. ஓ ஆடா பாவிகளா, இந்த பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கும் அதில் போகிறோம். ஸோ பேக் கேவ் முடிச்சிட்டோம். இன்னும் வந்து மகேந்திரா கேவ், பிந்தபாசினி டெம்பிள், ஃபியூவா லேக் 3 இருக்குது. 4:30 மணி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு 3 கவர் பண்ண மாட்டாங்க, ஏதாவது கட் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்த ஸ்பாட்லேருந்து உங்களை சந்திக்கிறேன். மகேந்திரா கேவ் அடுத்த ஸ்பாட். மகேந்திரா கேவ் பொக்காரா. வாவ், தருணம் சாஞ்சிருச்சுப்பா. நடக்குதுல மகேந்திரா கேவு. இது என்ன கேவு என்னன்னு ஏதாவது டீட்டெயில் சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், இதுக்கும் சொல்லலை அவங்க. மகேந்திரா கேவ். காலையிலேருந்து ஒரே குகையாக சுற்றிக்கிட்டு இருக்கோங்க. லைட்டு தேவையில்ல, அவங்களே லைட் வச்சிருக்காங்க. என்ன காயமா போதும் என்ன இருக்கு இந்த கேவ்ல? என்னது சாமி சிலையா இருக்குமோ? இதுக்குள்ளே வந்து கடைசியில் பிள்ளையார் கோயில் இருக்கான். பிள்ளையாரனுடைய சிலை இருக்கான், அதை தேடி போகிறோம். என்ன 7 ஸ்டோன்ஸ் ஆடுற மாதிரி கல் அடிக்க வச்சுருக்காங்க. சம்பளம் போல. ஐயோ விநாயகா, மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டேன், தண்டிச்சிடாதப்பா, மன்னிச்சிருப்பா. I am Vishnu, I am Sri Ram, I am you. Yeah, your blessing Kuntika. Come here. कृपा मिले तो ज्ञान गुरु भी जोड़ना, गुरु बिना तो ज्ञान असंभव रहेगा. क्या नाम? अच्छा लगा नेपाल? You like Nepal? ஸோ இங்கே ஒருத்தர் குருக்கள் இருக்கார், அவர் எல்லாரையும் வந்து விஷ் பண்ணி அனுப்புகிறாரு. அவர் இங்கேயே தான் ஸ்டே பண்ணுறாராம், ஃபுல்லாகவே வந்து இங்கே தான் இருக்காராம். ஸோ இங்கே அந்த கோவில் இருக்குது, அங்கே வந்து சுற்றி சாமி படம்லாம் வச்சு ஒரு இது பண்ணுறாங்க. அவர் டெய்லி இங்கே தான் பூஜை பண்ணுவாராம், இங்கே தான் வாழ்கிறாராம். ஸோ அவ்வளோதான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை இந்த கேவில். ஸோ அதனால் இதோட நம்ம வந்து அடுத்த லொக்கேஷனுக்கு போயிடுவோம் ஸ்ட்ரெயிட்டாக. இது ஏதோ மந்திருங்க, பேர் கீழே போடுறேன், மறந்துட்டேன். அந்த கோயில் பேர் ஏதோ சொன்னாங்க, மறந்துட்டேன். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்பாட் ஃபார் த டே. முடிச்சுட்டு ஹோட்டலில் இறக்கி விட்ருவாங்களாம். நான் ஓவரால் ரிவ்யூ வந்து கடைசியில் சொல்கிறேன் இது எப்படி இருந்ததுன்னு. பாவீங்களா, படி ஏறாமல் எதுவுமே கிடையாதா இந்த ஊரில். ஒன்று படி ஏறுறோம், இல்லைன்னா குகைக்குள்ளே இறங்குறோம். ஃப்ளாட் சர்ஃபேஸே இல்லையாடா, மூச்சு வாங்குதா, டயர்டாக இருக்குடா.
ஆஞ்சநேயர் எல்லா கோவிலும் இன்னைக்கு பார்த்தது ஹேவிங் குட் வியூ பாயிண்ட். ஐயோ ரொம்ப அழகாக இருக்குங்க. விந்திய பாசினி டெம்பிள் பேர் ஞாபகம் இருக்குது. இப்போ டெம்பிள் விசிட் முடிஞ்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டெம்பிள்லேயுமே ஒரே ஒரு இன்றைக்கி பார்த்த எல்லா டெம்பிள்லையுமே காமனாக இருக்கிறது வந்து இந்த வியூ பாயிண்ட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. ரொம்படா ஹோல் டே ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. டைம் வந்து 6 மணி. காலைல 9:30க்கு போனேன். ஆல்மோஸ்ட் ஒரு ஹோல் டேக்கு வந்து ஆக்டிவிட்டி. இதில் வந்து அந்த ஹேங்கிங் பிரிட்ஜு, சிவன் டெம்பிள், அப்புறம் அந்த ஸ்டூப்பா, அது 3மே நல்லா இருந்துச்சு. நல்ல வியூ பாயிண்ட்டு. எல்லா டெம்பிளுமே வந்து வியூ பாயிண்ட் இருந்துச்சு. ரொம்ப இங்கே நான் போன இடத்துல எல்லாத்துலேயுமே இந்த போக்காராவில் வந்து வியூ பாயிண்ட் சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் மேலே ஏறி போகிறோம், எலிவேட்டடாக இருக்குது. அதுக்கப்புறம் வியூ பாயிண்ட்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹோல் டேக்கு வந்து எங்கேஜிங்கான ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்தது. பட் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் எனக்குன்னா, அந்த கைடு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இந்த பிளேஸ் வந்து இது இது ஏன் பிரசித்தி பெற்ற டெம்பிள் அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க நம்ம ஊரில். இப்போ நான் இந்த மதுரா அதெல்லாம் போயிருக்கேன். அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்து அந்த கைடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த கோயில் வந்து எதனால் உருவாச்சு, எப்போ உருவாச்சு, எத்தனை வருஷமாக இருக்குது, இந்த மாதிரி சிறப்பம்சங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. அது ஒன்று தான் ஒரு குறையாக இருந்தது. ஓவரால் எஸ், ஒரு எங்கேஜிங்காக ஒரு டீசெண்டான ஒரு ஆக்டிவிட்டீஸாக இருந்தது. ஸோ நான் வந்து ஆக்சுவலாக அந்த ஹேங்கிங் பிரிட்ஜில் அந்த வியூலாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. சிவன் டெம்பிள், அதுவும் அந்த பெரிய சிவன் ஸ்டாச்சு அதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஓகேப்பா வர்த்து அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓவராலாக வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா காத்மாண்டு போகிறேன். நாளைக்கு காத்மாண்டுவில் ஒரு பிளான் வச்சுருக்கேன். பட் அது டிபெண்ட்ஸ் ஆன் வாட் டைம் ஐ ரீச், அதுதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கருத்துக்களை இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in the next video. டாட்டா, பாய் பாய், see you. அண்ட் மறக்காமல் காஸ்டியூம்க்கு என்ன மார்க்குன்னு சொல்லிடுங்க.